இன்றைக்கி வந்து நவர மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். தேவையான பொருள் என்ன எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன், 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், தாளிக்கிறதுக்கு ஜீரகம், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன், எண்ணெய் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கத்திரிக்காய் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கிறோம். லைட்டாக வதங்கின பிறகு எடுத்து வச்சுக்காட்டிதான் ஒரு கிணத்துல அதில் எடுத்து வச்சுருந்தா கடுகு வெந்தயத்தை போட்டேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே பூண்டு வச்சுக்கிறேன், கொஞ்சம் போடுறேங்க. அடுத்தது பொடியாக கட் பண்ண இஞ்சி போடுறேன். பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது போடுறேங்க. வதங்குது, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகா போடுறேன். வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், குழம்புத்தூள். ஓகே, 2 தக்காளி எடுத்து வச்சோம்ல, அதையும் இதில் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள் கூட தக்காளி சேர்த்து அது மாதிரி பசஞ்சு விட்டுக்கணும். நல்லா இந்த தண்ணி இதுலேயே பசஞ்சு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கல் மாதிரி இருக்கும். இது கூடவே 2 கருவேப்பிலை இப்போ கிள்ளன் மாதிரி அப்படி கிள்ளிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கும். மறுபடியும் ஒரு பசங்க கரைச்சி வச்சுருக்கா புளி தெரியும், அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கரைச்சிட்டு வேண்டியது தான். குழம்புக்கு தேவையான உப்பை இந்த கரைச்சி வச்சுருக்காங்கன்னா மிளகாத்தூள் கூட கலந்துட வேண்டியது தான். நல்லா வாசனை அளவு வதக்கி வச்சுக்கலாம்.
நல்லா வதங்கிடுங்க. வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருவோம். எடுத்து வச்சுருவோம். புளிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ உப்பு இருக்குதான்னு பார்த்துக்க வேண்டியதாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு மூடி போட்டுருவோம். அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இந்த மூடியை வந்து நீங்கள் குழம்பு ஒரு தடவை கூட்டி நீங்கள் வச்ச பிறகு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி திறக்கவே கூடாது. திறந்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி குழம்பு வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுருக்குது. ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோங்களே, கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்போ கொதித்த பிறகு இது கூட பாதி கொதித்த பிறகு இதில் போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கத்திரிக்காய் வந்து உடையவும் உடையாது, நல்லா அப்படியே இருக்கும். நல்லா கலைஞ்சி போகாது. நல்லா கொதிச்சிக்கும் போது கத்திரிக்காய் கலையாமல் இருக்கும். பாருங்கள், எப்படி நல்லா கொதித்து வந்துடுச்சா. வந்துட்டு அந்த ஓரத்தில் போகுது பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஓரமாக போகுதா. பாருங்கள், நவர மீன் எல்லாமே வந்து சனையாக இருக்குது. மீனுக்குள்ளே பாருங்களேன், பாருங்கள் எல்லா மீனில் சனை இருக்குது. எல்லா மீனும் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா மீனில் சனை இருக்கா. மீன் போடுறேன். இங்கே பாருங்கள், எல்லா மீன்லையும் இப்போ சனை இருக்குது. இதுதான் சீசன் போல் இருக்குது. அதனால் இந்த சனை உள்ளது சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், லைட்டாக இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்பவும் லேசாக அப்படி மீன் உடையாத அளவுக்கு ஒரு கிண்டு விட்டுக்கணும். இதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். கொதித்தோடனே மீன் ஒரு போட்டு 2 நிமிஷம் ஆனோடனே நல்லா கொதிச்சுட்டு ஒரு கிண்டு விட்ட பிறகு அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட வேண்டியதான். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டா போதுங்க. மீன் ரொம்ப கிண்டி விட வேணாம். சும்மா வேணா உங்களுக்கு இது மாதிரி துணி இருந்ததுன்னா எடுத்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு கலந்துட்டு அப்படி வச்சுருங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் புளி கூட சேர்த்துருக்குறேன், இஞ்சி போட்டுருக்குறேன். இது 2 எதனால் போட்டிருக்குறேன்னா, பிள்ளைங்க சில நேரத்தில் மீனோட ஸ்மெல்லு வந்துன்னா குழம்பு சாப்பிட மாட்டாங்க, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி மீன் குழம்பு விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா கத்திரிக்காய் போடும்போது இது புளிக்குழம்பு மாதிரியும் சேர்ந்துடும். அதனால் 2 பேருமே சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு பிடிக்காதவங்களும் இதை புளிக்குழம்பாக சாப்பிட்டுக்குவாங்க. நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிடுவோம். இதனால தான் கொஞ்சம் இஞ்சியும் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். இது மாதிரி மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். நவர மீன் குழம்பு. ஓகேங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைம் பார்த்து தான்
ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நவர் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெய்தல் நிலமகள்ன்ற என்னோடய சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுங்க. தேங்க்யூ.